12ஆம் இடம் பொதுவா சொல்லுவாங்க. அயன சயன ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 12 இப்ப களத்திரகாரகன். இப்ப நீங்க மிதுன லக்னம், 7 குடைய குரு மற்றும் 8 குடைய சனி 12ஆம் இடத்துல போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்காது. எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, இல்ல ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது குறைபாடோடையே இருக்கும். இந்த குருவும் சனியும் சேர்ந்து 12ஆம் இடத்துல ரிஷபத்துல சூரியனோட சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம். அவங்களுக்கு பிரிவினை வரும். திரும்ப ஒரு கல்யாணம் ஆகும். அதுவும் சரியா செட் ஆகாது. பொதுவா இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதே தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது தான். நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப மனசு நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஒரு மன வாழ்க்கையில நமக்கு ஒரு கான்ஜுகல் லைஃப் நல்லா இருக்கு. ஒரு சந்நியாச யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம விரயம் அப்படின்னு சொன்னா கூட, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒரு மனிதனினுடைய நல்ல தூக்கம், அவனுடைய மன வாழ்க்கை இது 2யும் 12ஆம் இடம் சொல்லும்.